ஆமாங்க. நாடோடிகள் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாடோடிகள் படம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம சமுத்திரக்கனியோட டைரக்ஷனில் சசிகுமார் நடிச்சிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமுத்திரக்கனி 5 இயர்ஸாக எழுதிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட காமிச்சு எல்லாம் ஒமிட் பண்ண போய் வெயிட் பண்ணிட்டு இருந்து கடைசியில் சசிகுமார் இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணி நடித்து ரொம்பவே பெரிய பெரிய ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் நம்ம கமர்ஷியலுக்கே ஒரு பிரேக்கப் கொடுத்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆகட்டும், இன்டர்வெல்லில் ஒரு பெரிய பிரேக்கப் இருக்கும், அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு பெரிய பிரேக் இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லவ்வை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அதை கண்டுக்கணும், பிரிஞ்சால் தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். படத்தில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சசிகுமார் பேசக்கூடிய டயலாக், அதாவது அந்த சமுத்திரக்கனியோட ஸ்கிரிப்ட் அவர் வெளிக்கொணர்ற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்குடைய ஸ்டைலை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு. இப்போ எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் நம்ம சசிகுமார் நடிப்பில் சமுத்திரக்கனி டைரக்ஷனில் வெளியே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான நாடோடிகள் படத்துலேருந்து ஒரு சில காட்சியில் வந்துட்டு இருக்கு.